ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 2 பேலன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஹீரோ சொல்லியிருப்பான், அந்த மாதிரி வேலையை சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறான் அப்படின்ற மாதிரி சொன்னே எல்லாருமே செம்ம ஷாக்காக அவனை பார்ப்பாங்க. அப்போ ஏன்ற மாதிரி கேட்கும்போது, நான் எடுக்கிற முடிவு சரியாக தப்பான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் போகிற டிசைன் அவங்களுக்கு பிடிக்குதான்னு தெரிய மாட்டேங்குது, அது ரொம்பவே கவலையாக இருக்குது, இதை யோசிச்சு என் தலை வெடிச்சிடும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோக்கு கால் வந்ததுமே அவன் எதிர்த்து போகிறான். ஹீரோவோட வீட்டில் பார்த்தோம்னா ஹீரோட அம்மா உட்காந்து புக் படிச்சிருக்காங்க. அப்போ அப்பா அங்கே வரவும், நீங்கள் எப்போ வருவீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ இப்போ என்னால் ஓப்பனிங் பார்ட்டிக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அம்மா, நீங்கள் பெத்த பிள்ளையோட பார்ட்டிக்கு வரவே மாட்டேங்கிறீங்க, இங்கே பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பொக்கேவும் அவனுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஊர்லேருந்து 1 மாதம் ஆச்சு, ஆனால் நீ இன்னும் அசைன்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஐடியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு என் வேலையை எப்போ பார்க்கணுமோ நான் அப்போ பார்த்துக்குவேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அம்மா அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவும் என்னமோ பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளவர் ஷாப் பார்க்குறா. அங்கே போயிட்டு ஹீரோட ஓப்பனிங் பார்ட்டிக்காக ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு போகிறா. அவள் கிஃப்ட் வாங்கிட்டு வரும்போது ஹீரோ அவள் வீட்டிலேருந்து வெளியே வர, அம்மா நீ இந்நேரம் எங்கள் வீட்டில் என்னடா பண்ணுறன்ற மாதிரி கேட்குறா. அதுக்காக நீ என்ன ஊர் சுற்றிட்டு இப்போ வர, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கே அதெல்லாம் சொல்ல முடியாது போடின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, போகிற ஹீரோவை ஹீரோயினி கூப்பிட்டு, இந்த ஓப்பனிங் பார்ட்டிக்காக இந்த மரத்தை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு வந்த மரத்தை அவங்ககிட்ட கொடுக்குறா. உடனே, ஆமாம் இதை நான் வச்சிருக்கவா தூக்கி போடவான்ற மாதிரி ஹீரோ கேட்க, நீ மட்டும் இதை தூக்கி போட்டேன்னா உன் கம்பெனி நாசமாக போகுண்டா அப்படின்ற மாதிரி சாபம் விடுறா. உடனே, அடியே நான் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன், அதுக்குள்ளே நீ க்ளோஸ் பண்ணிடுவா போலையே, சரி கொண்டு போகிறேன், ஆனால் நீ சபிக்காமல் இருக்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம், ஆமாம் இதை ஏன் நீ என் ஆஃபீஸ் ஓப்பனிங் அன்றைக்கி வராமல் இப்போ கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு இவ சொல்கிறா, நான் உன் பார்ட்டிக்கு வரலப்பா, அதான் இப்போயே கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னேனே, நீ என்ன அப்படி கிழிக்க போகிற, ஏன் வரமாட்டே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு கிழிக்க நிறைய வேலை இருக்குது, ஸோ நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகிறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவோட ஓப்பனிங் பார்ட்டிக்காக ஹீரோயினோட அம்மா அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினி வாங்கி கொடுத்து அந்த கிளிப்பை கூட காணான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினி வந்ததுமே, இருங்கம்மா நானும் சேர்ந்து தேடுறேன்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து தேடிட்டு இருக்கா. அவள் அந்த ட்ராயர்ஸ் எல்லாத்துலேயுமே தேடிட்டு இருக்கும்போது, அங்கே இவ யூஎஸில் இருக்கும்போது இவங்க அம்மாக்காக காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கி அனுப்பிச்சுட்ருப்பா. பட் அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இப்போ அது எக்ஸ்பைரியும் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு, அம்மா இதெல்லாம் நீ ஏன் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, ஏன் இப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறீங்க மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு இப்போ எனக்கு உன் கூட பேச டைம் இல்லை, உன் கூட சண்டை போகிறதுக்கும் டைம் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை கூட அவங்க குத்தாமல் அப்படியே வேகமாக போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட், அம்மா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட ஓப்பனிங் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எல்லாருமே ஹீரோவுக்கு விஷ் பண்ணுறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ மாம்ஸ் எல்லாருமே அவங்க வரவும், ஹீரோயினோட அம்மா போயிட்டு, ஐயோ என் பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது, இந்த சிஇஓ யூன் ஓ நீங்கள் தான் உங்களோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஹீரோவோட அம்மா இல்லை, இவங்க தான் ஹீரோவோட அம்மான்ற மாதிரி அங்கே ஹீரோவோட அம்மாவை கை காட்டுறாங்க. அவங்க நான் தான் அவனோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி, ஓ சாரி மேடம், உங்கள் ஃபேஸ் தான் உங்கள் பையனுக்கு அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி டக்குன்னு பேச்சவே மாற்றி விட்டுறாங்க. ஓப்பனிங் பார்ட்டிக்காக மாம்ஸோட ஹைஸ்கூல் கிளாஸ்மேட் எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க ஹீரோக்கெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறாங்க. இப்போ மாம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இவங்க வேணுக்கும்னா ஹீரோயினியை பற்றி தான் பேசுகிறாங்க. என்னம்மா உன் பொண்ணு இந்த மாதிரி வேலையை விட்டு வந்துட்டாலாம், பார்த்ததுக்கு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ணிட்டானா, எப்படிலாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக ஹீரோயினி அம்மா பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே காண்டாயிடுது. இப்போ ஹீரோ அம்மா தான் இங்கே பாருங்கள் யாரும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, இங்கே பார்ட்டிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே கொஞ்சம் நேரத்துக்கு வாய் மூடிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வரான். அப்போ அங்கே ஹீரோயினி வந்திருக்கா. அவளை பார்த்ததுமே, உள்ளவா ஏன் அங்கேயே நிற்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை உள்ளே கூப்பிட்டு போகிறான். இந்த பக்கம் அம்மா பாத்ரூம் வந்திருக்காங்க. அவங்க பாத்ரூம்குள்ளே இருக்கிறது தெரியாமல் அவங்களோட கிளாஸ்மேட் எல்லாருமே அகைன் இவங்களை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எப்படியோ அப்படியே தான் பொண்ணும் இருக்கிறா, இவங்க 2 பேர் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, அம்மா கறி மாதிரி அவளோட வாழ்க்கை நாசமாக தான் போக போகுதுன்ற மாதிரி ரொம்பவே பேசுகிறாங்க. இவங்களால எதுவுமே சொல்ல முடியல. கடைசி வரைக்கும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கேட்குறாங்க. அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினி உள்ளே வந்ததுமே, நான் எங்கள் அம்மா பார்க்கணும், போய் கூப்பிட்டு வரையான்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு நிமிஷம் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நீ போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை நான் அர்ஜென்ட்டாக போயே ஆகணுன்ற மாதிரி சொன்னேன். அப்படி உனக்கு என்ன தாண்டி இருக்கா, அர்ஜென்ட்டாக
போகணுன்னு துடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதெல்லாம் பார்க்கணும்ல, போய் எங்கள் அம்மாவை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இங்கே பாரு நீ சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அவளுக்காக சாப்பாடு எடுக்க போயிடுறான். இப்போ அங்கே வந்து அம்மா பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போடின்ற மாதிரி சொன்னோன்னே, அம்மா நான் உங்களுக்காக இந்த கிளிப்பை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்து டக்குன்னு அம்மா அதை வாங்கி பேக்கெட்டில் வச்சுட்டு, தயவு செஞ்சு இங்கேருந்து போ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்தாங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன். அம்மா நீங்கள் என்னை பார்த்து அசிங்கப்படுறீங்க, நான் அப்படி என்னம்மா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அம்மா அகெயின் அண்ட் அகெயின் போடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே அம்மாவோட கிளாஸ்மேட்லாம் வராங்க. அவங்க வந்ததுமே அம்மாவோட ரியாக்ஷனே மாறி போச்சு. ரொம்பவே ஹாப்பியாக அவங்க பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவ தான் என் பொண்ணு, அமெரிக்காவில் வேலை பார்க்குறா, இப்போ அங்கே இருக்கிற கம்பெனியில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ வேறு கம்பெனிக்கு போகிறா, பெரிய பெரிய கம்பெனிலாம் ஆஃபர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக போய் சொல்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோனிக்கு ரொம்பவே சேடாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஹீரோ மேலேருந்து பார்த்து ஹீரோயினிக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஹீரோயினி செம்ம கோவத்தோட வீட்டுக்கு போகிறா. அவள் பின்னாடி அவங்க அம்மாவும் வராங்க. அவள் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறா, என்னம்மா செம்மையாக போய் பேசுகிறீங்க, யாருமே அப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா, பக்காவாக யோசிச்சு வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ அமெரிக்கா போகிறேன், நான் உனக்காக டிக்கெட் வாங்கி வச்சுக்கேன், உன் பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீ ஏன் கிளம்ப மாட்டேன், ஸோ நானே உன் திங்ஸை பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அம்மா அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவள் கெஞ்சிரா. பட் அவங்க அம்மா அதெல்லாம் கேட்காம அவளோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஹாலுக்கு வராங்க. ஹீரோயினி பொறுமை தாங்க முடியாம அம்மா கிட்ட, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு தான் அங்கே போக பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி கத்துறான். உடனே அம்மா, நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உன்னை ஆளாக்கி உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்லிக்கிறணும், நான் உனக்காக தான் எல்லாம் பண்ணுறேன், பட் நீங்கள் யாருமே என்னை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினி, அம்மா நீங்கள் ஏன் என்னை பற்றி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தான் பார்க்குறீங்களே தவிர என்னோட லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, அங்கே தனிமையாக இருக்கிறீங்க, என்னால் அங்கே வேலை பார்க்க முடியல, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் இனிமேல் அந்த ஊருக்கு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு, அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கள் மேலே பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அம்மா வந்துட்டு, என் சந்தோஷம் என் உலகம் எல்லாமே நீங்கள் தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம்மா நீங்கள் வெறும் உங்களோட சந்தோஷமாக தான் எங்களை பார்க்குறீங்க, உங்களோட பிள்ளையை என்னை பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் டேமேஜ் ஆகாமல் என்ன உங்களோட கவர் பிக்காக வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தில் பேசிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ இந்த சண்டை எல்லாத்தையுமே ஹீரோ வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருப்பான். ஹீரோயினி ரொம்பவே ஃபீல் பண்ணி போனனால அவளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோயினி பார்க்கில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. என்னடி பேய் மாதிரி உட்காந்துருக்க, ஒழுங்காக உட்கார அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னேன். ஓ ஹீரோனியா, நம்ம விளாடலாம், இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது எதுவுமே மாறவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எமோஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. டேய் வாடா சீசா விளாடலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே, நீயே போய் விளையாடி, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேனே, நானாக போய் விளையாடுறதுக்கு நான் ஏன்டா ஒன்றை கூப்பிட போகிறேன், வா ஜங்கல் ஜிம்லையாவது ஏறி உட்காருவோம், ஆமாம் உனக்கு தான் அதே பயமாச்சு, நீ ஏறவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஏறி அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். உட்காந்தாங்க, ஓ உனக்கு இப்போ பயம் இல்லையா, அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பயன்னு, இப்போலாம் நான் பயப்படவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மழை பெய்யுது. ஹீரோ வேகமாக கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு கொடையை மட்டும் வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிறான். அட பாவி, நான் இங்கே ஒரு ஆள் இருக்கேன், நீ மட்டும் கொடையை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்க, எனக்கு கொஞ்சம் இடத்த விடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவன்கிட்ட போய் உட்காந்துக்கிறான். அப்போ வந்துட்டு ஹீரோயினி திடீர்னு லூஸ் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோ, ஏண்டி இப்போ பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிறன்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பிள்ளையில இது மேலே ஏறி உட்காந்துக்கிட்ட, நான் வந்து உன்னை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டேன், அதுக்கப்புறம் அம்மா என்னை யாராவது இறக்கி விடுங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கும்போது ஒரு 4 திருடங்க தான் உன்னை வந்து இறக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறா. உன்னை விட அந்த திருடங்க எவ்வளவோ பெட்டரு, எனக்காக ஹெல்ப்லாம் பண்ணாங்க, நீ என்ன இருக்கே விட்டுட்டு ஓடிட்ட அப்படின்னு சொன்னேன். ஹீரோயினி அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுட்டு, ஐயோ எனக்கு அழுகையே வந்துடும் போல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், உனக்கு அழுகணும்னா தயவு செஞ்சு அழுதுரு, இந்த மாதிரி சிரிச்சு ஏமாத்தாதா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் பயங்கரமாக உட்காந்து அழுகிறா. இப்போ இங்கே அம்மாவை பார்த்தோம்னா, ஐயோ நம்ம பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டோமோன்ட்டு அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே அவள் ரூமில் போய் வச்சுட்டு அவளுக்காக பெட்ஷீட்லாம் விரிச்சிட்ருக்காங்க. அப்படி விரிக்கும் போது இவங்க பேக்கெட்டில் இருந்து அந்த கிளிப்பு கீழே விழுகுது. அதை பார்த்ததுமே அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. என் பிள்ளையை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது எனக்கே செம்மையாக அழுக வந்துச்சு. அந்தளவுக்கு அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பார்க்கில் மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு. ஹீரோயினி அழுது முடிச்சிட்டா. இவன் அழுது முடிச்சோடனே அவள் சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னேன்.
சொன்னேனே, இல்லை உனக்கு தாண்டி உங்கள் அம்மாவை பிடிக்கவே இல்லை, நான் ஒன்று சொல்லட்டா, நம்ம என்ன தான் சண்டை போட்டாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்மளால் ஹேட் பண்ணவே முடியாது. ஸோ உன்னால் உங்கள் அம்மாவை அந்த அளவுக்கு ஹேட் பண்ண முடியாது, போய் உங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு பேசுகிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இவன் வந்துட்டு ஏன் அங்கே பாரு ஷூட்டிங் ஸ்டார் போகுது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினி டக்குன்னு உட்காந்து ஐயோ கடவுளே நான் வேண்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்டார் போகும்போது விஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இப்போ சின்ன பிள்ளை மாதிரி டக்குன்னு விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் விஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினி கேட்குறான், ஆமாம் நீ என்ன விஷ் பண்ணன்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணேன், அவங்க வந்து டிசைன்லாம் போட சொல்லிட்டாங்க, நானும் போட்டுட்டேன், பட் இன்னும் அவங்க எனக்கான அமௌண்ட்டை தரவே இல்லை, அதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ உனக்கு இப்படிலாம் வேறு பண்ணுறாங்களா, சரி வா தம்பி நம்ம போய் அவங்கள டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமாக கீழே இறங்குறா. ஆமாம் எங்கடி போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதான் சொன்னேன்ல அவங்கள போய் நான் தட்டிட்டு காசை வாங்குவோம் அப்படின்னு சொன்னேனே, என் பைத்தியக்காரி அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வா நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே, ஓ நீ எப்படி என் மைண்டை படித்த, நான் இப்போ தான் அதை விஷ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேனே, இதெல்லாம் காமன் நைட்டானா நீ தினமட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினி கிட்டே ஏதோ சொல்கிறதுக்காக அம்மா ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோயினி காணோம். இவன் காலங்காத்தால எங்கடா போனோன்னு சொல்லிட்டு அம்மா அகைன் அவங்களோட வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சிஇஓ யோனை பார்த்தோம்னா அவரோட ஆஃபீஸில் அவங்களும் அவங்களோட ஸ்டாஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கே இந்த ஹீரோவே காணோம், நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி இந்த ஸ்டாஃப் சொல்ல, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், பட் அவன் எடுக்கவே இல்லை, ஏன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரா. அவன் வந்ததுன்னு அப்பா சொல்கிறாரு, அம்மா வந்து சாப்பிடுமா உனக்காக அம்மா சமைச்சிருக்கா அந்த மாதிரி சொன்னோடனே, இல்லைப்பா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே போகிறா. அப்போ போயிட்டு அவளோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்து செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இவ இருக்கும்போது அது ஸ்டோர் ரூமாக தானே இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தா செம்மையாக டெக்கரேட் பண்ணி இப்போ அந்த ரூமை பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. ஹீரோயினி இது நம்ம ரூமா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு கத்திட்டு கீழே வரா. அப்போ அப்பா சொல்கிறாரு, நீ ஏன் அப்பா அப்பான்னு கத்தவே மாட்டேங்கிற, அம்மா அம்மான்னு தான் கத்துவியா அப்படின்னு கேட்டோடனே, அப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் தள்ளிக்கங்க, அம்மா என் ரூமுக்கு என்னாச்சு, ஏன் எல்லாமே மாற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் வந்து ஹீரோ கிட்டே கேட்டேன், அவன் தான் இந்த மாதிரி அழகாக மாற்றி கொடுத்தான் அந்த மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினி சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். அம்மா மார்னிங்கே ஹீரோவுக்கு ஃபோன் போட்டு என் பொண்ணோட ரூமை ரீக்ரியேட் பண்ணி கொடுப்பா, அதுக்கு தான் நான் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணேன், இப்போ என் பொண்ணு அதிலே தூங்குறா, எல்லா வேலையும் அதிலே பார்த்துக்குறான், அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் உனக்காக கமிஷன்லாம் தரேன், தயவு செஞ்சு என் பொண்ணோட ரூமை அழகாக மாற்றி கொடுன்னொன்னே, சரிம்மா நான் உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினிக்காக அவனோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பான். அந்த ரூமவே செம்மையாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருப்பான். இப்போ இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, சரி நீ வளவலன்னு பேசாமல் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளுக்காக சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பார்த்ததுக்கு அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் ஹீரோயினி வாங்கி கொடுத்த கிளிப்பும் இருக்குது. இப்போ அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. இப்போ தம்பிக்காரனும் அங்கே வர எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு தூங்கலாமேன்னு சொல்லிட்டு பெட்டில் சாயிறா. பார்த்தா அவளுக்கு தூக்கமே வரல. சரின்னு கண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சீலிங்கில் வந்துட்டு இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் க்ளோ ஆகுது. அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி, என்னடா பண்ணி வச்சுக்க சீலிங்கில் பார்க்கவே அழகாக இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே, நீ எதுக்கு இந்நேரத்துக்கு கால் பண்ணுற, அதுவும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லாமல் நீ வாட்டுக்கு கேள்வியாக கேட்குற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, உனக்கு எப்படி இப்படிலாம் ஐடியா வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலாக நான் இங்கே வச்சுருக்க எல்லா திங்ஸுமே உன்னோட பாஸ்ட்டில் சம்மந்தப்பட்டது, நீ பாஸ்ட்டில் என்னென்னலாம் சங்கடப்படுற மாதிரி பண்ணியோ அந்த திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். முக்கியமாக அந்த டேபிள், அதில் தான் நீ உன் சீனியருக்காக லவ் லெட்டர் எழுதுன, அந்த பெட்டில் தான் உட்காந்து அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு அழுதா அப்படின்னு இப்படி அவங்க 2 பேர் காமெடியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும், தயவு செஞ்சு அந்த ஜன்னலை மட்டும் ஓப்பன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ எதை செய்யாதன்னு சொல்லுவியோ நான் அதாண்டா முதல் செய்வேன்ற மாதிரி ஹீரோயினி வேணுக்குன்னே ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணால் அங்கே ஆப்போசிட்டில் ஹீரோ இருக்கான். அவன் வந்துட்டு, நான் தான் ஒன்று ஓப்பன் பண்ணாதான்னு சொன்னேன் இல்லை, உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். இருடா நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து வெளியே வர. அப்போ வந்துட்டு யோசிக்கிறேன், ஆமாம் நீ தான் இந்த வீட்லேயே இல்லை, எப்படா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி சொன்னேனே, நான் வந்து வீட்டுக்கு இங்கே மாறிட்டேன், இப்போ நான் என்னோட புது வீட்டில் இல்லை, நான் இந்த பழைய வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ நீ இங்கே தான் இருக்க போறியான்ட்டு இவன் செம்ம ஷாக்காக பார்க்குறா. அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஹீரோயின் நார்மல் ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி அவளோட சீலிங்கில் ஒட்டிகிட்டு இருக்கா. அப்படி ஒட்டிகிட்டு இருக்கும் போதே அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறான். ஹீரோ அப்படியே வந்து அவளை பிடிச்சி அப்படியே பெட்டில் சாஞ்சிடுறாங்க 2 பேரும். அப்படியே லைட்டாக சின்னதாக ஐ கான்டாக்ட் மாதிரி போகுது. இப்போ ப்ரெசென்ட்லேயுமே இவங்க 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோட இந்த எபிசோடுமே முடியுது.
எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ட்ராமாக்கான நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ பாய், லவ் யூ.